ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் காடை பிரியாணி பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து குக்கரில் வந்து நெய் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா காஞ்சதும் இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, பிரியாணி இலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா பொரியட்டும். அது ஒரு நிமிஷம் நல்லா பொரிஞ்சிரும். இப்போ காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். அது நல்லா பொரியட்டும். இப்போ நைஸாக கட் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் இல்லை சின்ன வெங்காயம் எதுனா நீங்கள் சேர்த்துக்கலாம். அது நல்லா வதங்கட்டும். கலர் மாற அளவுக்கு நல்லா வதங்கணும். லைட்டாக உப்பு சேர்த்திங்கன்னா சீக்கிரம் நமக்கு வந்து வதங்கும். ஃபுல்லே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வந்து ஓரளவுக்கு கலர் மாறிடுச்சு, வெந்துருச்சு. இப்போ வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். பழமாக தக்காளி 2 சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். தக்காளி நல்லா வேகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நமக்கு. உங்களுக்கு காடை கிடச்சிச்சின்னா இதுமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். போட்டு மூடி வச்சுருங்க ஒரு 2 நிமிஷம். இப்போ வந்து நல்லா தக்காளி வெந்திருக்கும் நமக்கு. இப்போ வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், பிரியாணி மசாலா வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. நான் எதுவுமே தனியாக தூள் எதுவுமே நான் கரம் மசாலா எதுவுமே நான் போடல. இதில் வெறுமனே பிரியாணி மசாலா, மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன். இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர், கெட்டி தயிர் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா வதக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து காடை வந்து 3 வாங்கினேன். அதில் வந்து 2 அப்படியே முழுசாக போடுறேன். 1 வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. மசாலாலாம் உள்ளே சேர்கிற மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. அதுலேயே வந்து வெந்துடும். இப்போ வந்து கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி அதையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது தனியாக வந்து தண்ணி விட்டு விசில் போடணுன்னு தேவையில்லை. சிக்கன் மாதிரி தான் நமக்கு சீக்கிரம் வெந்துடும். நான் 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டும். இப்போ விசில் போடாமல் நல்லா கொதிக்கட்டும். இப்போ வந்து கொதிச்சிருச்சு. இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அரிசி நம்ம வந்து இதோட நம்ம சேர்த்துக்கலாம். நான் பாஸ்மதி அரிசி தான் நான் சேர்த்துருக்கேன். ஒரு 20 நிமிஷம் அளவுக்கு ஊற வச்சுருக்கேன். அதையும் நம்ம வந்து இதோட சேர்த்துக்கலாம். 2 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். கரெக்டாக இருக்கும் நமக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் நீங்கள் லெமன் ஊற்றிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா மூடி வச்சுருங்க. நெய் வேணால் சேர்த்துக்கலாம் கடைசியாக. மூடி வச்சுருங்க. நல்லா இந்த கொதிக்கட்டும். நான் விசில் போடல. இப்போ வந்து ஓரளவு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து விசில் போட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்மிலே வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்லா உதிரியாக வந்திருக்கும் நமக்கு. கொஞ்சம் கூட அடி பிடிக்காது. இங்கே பாருங்கள் நல்லா வெந்திருக்கு நமக்கு. காடையும் வெந்திருக்கு. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு சுவையான காடை பிரியாணி. தேவைப்பட்டால் நீங்கள் வந்து கடைசியாக வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். எல்லா இடமும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கடைசியாக நெய் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு காடை பிரியாணி. நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.